பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் பாண்டுவும் பால்ய வயதில் மிகச்சிறந்த நண்பர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வளர்ந்து பெரியவர்கள் ஆன பிறகு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் செழிப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார். ஆனால் பாண்டுவோ தனது மனைவி மற்றும் மகனுடன் ஒரு ஓலை குடிசையில் மிகவும் ஏழ்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார். பெரும்பாலான நாட்களில் பாண்டுவுக்கு ஒருவேளை உணவு கிடைப்பதே மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும். கிடைத்த ஒருவேளை உணவையும் தனது மகனுக்கும் மனைவிக்கும் கொடுத்துவிட்டு பாண்டு பட்டினியாகவே இருப்பார். நாட்கள் செல்ல செல்ல அந்த ஒருவேளை சாப்பாடு கூட கிடைக்காத ஒரு சூழல் பாண்டுவுக்கு ஏற்படுகிறது. இதனால் பாண்டுவின் குடும்பமே பட்டினியாக கிடக்க ஆரம்பிக்கிறது. அதே சமயம் தனது பசியை தாங்கிக் கொள்ளும் பாண்டுவால் தனது மகனின் பசியை தாங்க முடியாமல் வேதனையில் துடித்துக் கொண்டிருக்கிறார். அப்போது பாண்டுவின் மனைவி பாண்டுவை பார்த்து, உங்கள் நண்பர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை சந்தித்து நமது வறுமையை போக்க ஏதாவது உதவி கேளுங்கள் என்று சொல்கிறாள். ஆனால் தனது நண்பனிடம் உதவி கேட்டு செல்ல மனமில்லாத பாண்டு தனது மனைவியின் கோரிக்கையை தொடர்ச்சியாக நிராகரித்துக் கொண்டே வருகிறான். ஒரு கட்டத்தில் தனது குழந்தை பசியால் தவிப்பதை பார்த்து துடித்து போன பாண்டு தனது நண்பனான கிருஷ்ணரை போய் சந்திக்கலாம் என்று முடிவு செய்கிறான். உடனே தனது மனைவியிடம், நான் நாளை துவாரகைக்கு சென்று கிருஷ்ணரை சந்திக்கப் போகிறேன், ஆகையால் எனது பயணத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய் என்று சொல்கிறான். இதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த பாண்டுவின் மனைவி அக்கம் பக்கத்து வீடுகளில் அரிசியை கடனாக வாங்கி அந்த அரிசியை இடித்து அதில் இனிப்பு செய்து கிருஷ்ணனுக்கு கொடுத்து அனுப்புகிறாள். மனைவி செய்து கொடுத்த இனிப்பை வாங்கி கொண்ட பாண்டு கிருஷ்ணரை தேடி துவாரகைக்கு செல்கிறான். ஆனால் பாண்டுவின் கிழிந்த வேட்டியையும் மோசமான தோற்றத்தையும் பார்த்த அரண்மனை காவலர்கள் பாண்டுவை துவாரகை நகரத்திற்குள் நுழைய விடாமல் தடுத்து நிறுத்துகிறார்கள். அப்போது பாண்டு அந்த காவலர்களிடம், நான் கிருஷ்ணனின் நண்பன், கிருஷ்ணனை காண்பதற்காக வெகு தூரத்திலிருந்து வந்திருக்கிறேன், ஆகையால் என்னை நகருக்குள் அனுமதியுங்கள் என்று கேட்கிறான். ஆனால் அந்த அரண்மனை காவலர்களோ பாண்டுவை துவாரகை நகருக்குள் அனுமதிக்கவே முடியாது என்று திட்டவட்டமாக சொல்லிவிடுகிறார்கள். இதனால் மனம் உடைந்து போன பாண்டு அந்த அரண்மனை காவலர்களிடம், உங்கள் நண்பன் பாண்டு உங்களை சந்திக்க வந்திருக்கிறான் என்று கிருஷ்ணரிடம் தகவலாவது சொல்லுங்கள் என்று மன்றாடுகிறான். பாண்டு சொன்னதை கேட்ட அரண்மனை காவலர்கள் கிருஷ்ண பரமாத்மாவிடம் சென்று, உங்கள் நண்பன் பாண்டு வந்திருக்கிறார் என்று தகவல் சொல்கிறார்கள். காவலர்கள் சொன்னதை கேட்ட அடுத்த நொடியே கிருஷ்ண பரமாத்மா தனது நண்பனை சந்திப்பதற்காக வெறும் காலுடன் ஓடோடி வருகிறார். வாசலில் நிற்கும் பாண்டுவை பார்த்த அந்த நொடியே அவனை கட்டிப்பிடித்து கண்ணீர் வடிக்கிறார். அதன் பிறகு தனது நண்பன் பாண்டுவை உரிய மரியாதையுடனும் அன்புடனும் கிருஷ்ண பரமாத்மா வரவேற்று தனது அரண்மனைக்கு கூட்டிச் செல்கிறார். அந்த அரண்மனையில் பாண்டுவுக்கு தடபுடலான அறுசுவை விருந்தையும் கிருஷ்ண பரமாத்மா பரிமாறுகிறார். அரண்மனையின் அழகையும் அங்கிருந்த அறுசுவை உணவுகளையும் பார்த்த பாண்டு தான் கொண்டு போயிருந்த அரிசி பலகாரத்தை கிருஷ்ணருக்கு தெரியாமல் மறைக்க நினைக்கிறான். ஆனால் முக்காலமும் உணர்ந்த கிருஷ்ண பகவான் தனது நண்பனை பார்த்து, எனது தங்கை எனக்காக கொடுத்துவிட்ட அரிசி பண்டம் எங்கே என்று உரிமையுடன் கேட்டு அதை வாங்கி சாப்பிடுகிறார். அதன் பிறகு கிருஷ்ண பரமாத்மாவும் பாண்டுவும் தங்களது சிறு வயது கதைகளை பேசி மகிழ்ச்சியுடன் பொழுதை கழிக்கிறார்கள். அதே சமயம் கிருஷ்ணருடைய அன்பையும் கருணையையும் பார்த்த பாண்டு தான் உதவி கேட்டு வந்த விஷயத்தை கிருஷ்ணனிடம் சொல்லாமல் மறைத்து விடுகிறான். இதன் பிறகு நீண்ட நேரம் கழித்து கிருஷ்ண பரமாத்மாவிடம் விடை பெற்றுக் கொண்டு பாண்டு தனது வீட்டுக்கு வருகிறான். வீட்டுக்கு வரும் வழியில் தனது குடும்பத்தின் வறுமையை நினைத்து பாண்டு கண் கலங்குகிறான். கிருஷ்ணனிடம் நாம் ஏதாவது பரிசு வாங்கி வருவோம் என்ற நம்பிக்கையில் இருக்கும் நமது மனைவியை எப்படி சமாளிப்பது என்றும் குழம்பி போய் நிற்கிறான். இந்த குழப்பத்துடனேயே பாண்டு தனது வீட்டை அடைகிறான். வீட்டை அடைந்தவனுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது. அங்கே கிருஷ்ண பரமாத்மாவின் ஆணைப்படி பாண்டுவின் ஓலை குடிசை மாளிகையாக மாறியிருந்தது. பாண்டுவின் மனைவியும் மகனும் விலை உயர்ந்த ஆடைகளை அணிந்து கொண்டு நேர்த்தியாக தங்க நகைகளையும் அணிந்து கொண்டு மகிழ்ச்சியாக அங்கு நிற்கிறார்கள். இதை பார்த்த பாண்டு கிருஷ்ணனை போன்ற ஒரு உண்மையான நண்பன் கிடைத்ததால் இந்த உலகிலேயே நான் தான் அதிர்ஷ்டசாலி என்று நினைக்கிறான். நாம் எந்த உதவியும் கேட்கவில்லை என்றாலும் நமது தேவையை அறிந்து நிறைவேற்றி கொடுத்த கிருஷ்ணன் நட்புக்கு இலக்கணமாக இருக்கிறான் என்று நினைத்து பாண்டு ஆனந்த கண்ணீர் வடிக்கிறான்.